டாக்டர் கௌதமன் அவர்கள் எந்த மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய தாவரத்துடைய பெயர் பூந்திக்கொட்டை அப்படின்னு சொல்லுவோம். பூந்திக்கொட்டை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு மரவகை தாவரம். வெண்மை நிறமான பூக்களையும் பச்சை நிறமான இலைகளையும் கொண்டிருக்கக்கூடிய இலையுதிர் வகை தாவரம் சொல்லுவோம். கோடைக்காலம் வந்ததுன்னா இலைகள்லாம் உதிர்ந்து விடும். அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா பூக்களும் காய்களும் மட்டும்தான் இருக்கும். இதோடைய மலர்கள், இதோடைய இலைகள் மற்றும் இதிலிருந்து எடுக்கக்கூடிய விதை, இதை மூன்றுமே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. பொதுவாக நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் உடலில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை நீக்குகின்ற அல்லது புழுக்களை அழிக்கின்ற பேதிக்கு மருந்து கொடுக்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. பாரம்பரிய மருத்துவத்துடைய ஒரு முக்கியமான கூற்று என்னென்னா, ஆஸ்துமா நோயாளிகள் அனைவருமே ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஆஸ்மா நோய்க்கு மருந்துகளே தேவைப்படாது. டிவார்மிங் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் சொல்லுவாங்க. இந்த பல்மனாலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய நுரையீரல் சிறப்பு மருத்துவர்கள் அந்த காலத்தில் இருக்கவங்க தான். ஒரு 30 வருடத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள்லேயே இந்த டிவார்மிங் மருந்துகளை கொடுப்பாங்க. இந்த டிவார்மிங் ஆன பிறகு பார்த்திங்கன்னா சட்டுன்னு அந்த ஆஸ்மா நோயே நின்று போகிறது போல் ஒரு தோற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி டிவார்மிங் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் பாரம்பரிய மருத்துவத்தில் முதலிடம் பெறக்கூடிய மருந்து இந்த பூந்திக்கொட்டை தான். பூந்திக்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய விதைகளை சுத்தி செய்து ஒரு 5 கிராம் அளவுக்கு இரவு படுக்கும்போது எடுத்துக்கொண்டால் ஆண்களுக்கு, அதாவது 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மலம் ஒரு 5-6 முறை கழியும். இந்த மாதிரி கழிந்த பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். வயிற்றுப்பகுதி குறைவதை பார்க்கலாம், பசி நன்றாக சீராவதை பார்க்கலாம், அவர்களுடைய சுறுசுறுப்பு அதிகமாவதை பார்க்கலாம், சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் சேரல பார்க்கலாம், உணவை விரும்பி சாப்பிடுவதை பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய இளம் பெண்கள் ஆண்களை பார்த்து கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சார் எனக்கு பசிச்சு நான் சாப்பிட்றதே கிடையாது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்டு ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த நேரம் எனக்கு தவறுதுன்னா அடுத்து எது கிடைக்கும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் நிறைய சாப்பிட்டு விடுகிறேன், அப்போ எனக்கு உடல் எடை அதிகரிக்கிறது அப்படிம்பாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, உடலை சுத்தப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடை சீராக்குகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்வது கிடையாது. இதை செய்யக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த பூந்திக்கொட்டைக்கு உண்டு. இந்த பூந்திக்கொட்டையுடைய இலை ஒரு மிகச்சிறந்த வலி நிவாரணி அப்படின்னா அதற்கு ஈடாகாது. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் இன்றும் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து காயம் பட்டிருக்கிறது, உடலில் முட்டுகளில் குறிப்பாக வலி அதிகமாக ஏற்படுகிறது அப்படின்னா உடனே இந்த இலைகளை எடுத்து நன்றாக வதக்கி எண்ணெய் இட்டு, நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் இட்டு வதக்கி அதை ஒரு மூட்டை போல கட்டி வலி இருக்கக்கூடிய இடங்களில், குறிப்பாக பார்ஷ்வசூலம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது விலா எலும்புக்கு மேலே இருக்கக்கூடிய 2 முதுகுத்தண்டுகளிலும் ஏற்படக்கூடிய ஒரு அழற்சியான வலி, இந்த பக்கம் திரும்பி படுக்க முடியாது, இந்த பக்கம் திரும்பி படுக்க முடியாது, இந்த மாதிரி வலி ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அந்த மூட்டையை கட்டி சூடு செய்து அதை நன்றாக ஒத்தரம் கொடுக்க செய்வார்கள். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா எவ்வளவு நாள்பட்ட அந்த பார்ஷ்வசூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரிச வாயுவாக இருந்தாலும் அது உடனே குறைவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இந்த பூந்திக்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலைச்சாறு 2 சொட்டு தினமும் காலையில் மூக்கில் விடும்போது மூக்கில் தசை வளர்ச்சி இருந்தாலோ அல்லது ஒற்றை தலைவலின்னு நம்ம சொல்லக்கூடிய மைக்ரேன் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தாலும் அது குறைவதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவத்துடைய மிகச் சிறப்பான ஒரு சிகிச்சை பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை தலைவலிக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை. காலையில் சூரியன் உதித்த உடனேயே ஆரம்பிக்கின்ற தலைவலி நேரம் ஆக ஆக அதிகமாகி நாள் முழுவதும் வாந்தியை உண்டாக்கக்கூடிய, தலைச்சுற்றலை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்கும். இரவு அந்த பிறகு அந்த தலைவலியுடைய தாக்கம் குறைவதை பார்க்கலாம். சில நேரங்களில் ஒற்றையாக அது ஏற்பட்டு அந்த ஒற்றை தலைவலியுடைய தாக்கம் எந்த அளவுக்கு செல்லுமேயானால் கண்களை திறக்க முடியாத அளவுக்கு
கண்களை திறந்தாலே கண்களுக்குள் யாரோ கத்தியை சொருகுவது போல கடுமையான வலியை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலியாக இருக்கும். அந்த ஒற்றை தலைவலிக்கு பூந்திக்கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலையுடைய சாறு சும்மா ஒரே ஒரு சொட்டு காலை எழுந்தவுடன் நல்லா மூக்கிலிட்டு நன்றாக உரிய வேண்டும். உரிந்த பிறகு பார்த்திங்கன்னா வாயில் நன்றாக தண்ணீர் மாதிரி சுரக்க ஆரம்பிக்கும். அந்த தண்ணீரை உமிழ்ந்து விட வேண்டும். நசியம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சிகிச்சை செய்யும்போது, பூந்திக்கொட்டையுடைய இலைகளை கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சாறு இருக்கக்கூடிய சிகிச்சையை செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட ஒற்றை தலைவலியாக இருந்தாலும் மறைந்து போகிறத பார்க்கலாம். இரண்டாவது, இன்றைக்கு சார் மூக்கில் உங்களுக்கு தசை வளர்ச்சி இருக்கிறது, தசை வளர்ச்சி ஏற்படுறதுனால உங்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் அங்கே இருக்கக்கூடிய வளர்ந்த தசையை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம். சார் எனக்கு ஆப்ரேஷன் செய்து 2 வருடம்தான் ஆகுது, மீண்டும் எனக்கு தசை வளர்ச்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறதையும் இன்றைக்கு நிறைய பார்க்குறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தசை வளர்ச்சிக்கு காரணமான அழற்சியை நாம் குணப்படுத்தாமல் வளர்ந்திருக்கக்கூடிய தசைகளை மட்டும் அறுவை சிகிச்சையில் நம்ம கட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா எப்படி? அது நிச்சயமாக குணமளிக்காது இல்லையா? அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த பூந்திக்கொட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த இலைச்சாறு ஒரே ஒரு சொட்டு மூக்கினுள், இந்த மூக்கு துவாரத்தில் ஒரு முறை, இடது மூக்கு துவாரத்தில் ஒரே ஒரு சொட்டு விட்டு நன்றாக உரிந்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை உமிழ்ந்து விட வேண்டும். இதை ஒரு 3 மாத காலம் தினசரி வீட்டு பொருளாக ஒரு பயன்படுத்தி வந்தாலே எவ்வளவு நாள்பட்ட மூக்கில் ஏற்படுகின்ற தசை வளர்ச்சியாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு தசை வளர்ச்சிக்கு இந்த பூந்திக்கொட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இலை. இன்றைக்கு இந்த சவ்வு விலகல் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு தொந்தரவு நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஆண்கள் பெண்கள் 2 சக்கர வாகனத்தில் நிறைய பிரயாணம் செய்கிறவங்க, பெண்கள் குறிப்பாக அதிகமான வீட்டு வேலை, கீழே உட்கார்ந்து துணி துவைக்கக்கூடிய பெண்கள், இவர்கள் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற சவ்வு விலகல். சவ்வு விலகல் ஏற்பட்ட உடனேயே இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அந்த ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகத்தான் ஆகிறது. அந்த அறுவை சிகிச்சை செய்யாமலேயே சவ்வு விலகலை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பூந்திக்கொட்டையுடைய இலைக்கு உண்டு. பூந்திக்கொட்டையுடைய இலையை நன்றாக வதக்கி அரைத்து அந்த வலி ஏற்கக்கூடிய சவ்வு விலகல் ஏற்பட்டக்கூடிய இடங்களில் ஒரு 10 ஒரு 2 மணி நேரம் படுத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்கின்ற ஒரு சிகிச்சையை ஒரு வீட்டு சிகிச்சையாக செய்து கொண்டாலே அந்த சவ்வு விலகல் வலி வேகமாக குறைந்து குணமாவதை நாம் உணர முடியும். எனவே நேயர்களே, இந்த பூந்திக்கொட்டையை பொறுத்தவரையிலும் வயிற்றை சுத்தப்படுத்தி உறுப்புகளை பலப்படுத்துவதற்காகவும், சவ்வு விலகல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்காகவும், பாரிச வாயுன்னு சொல்லக்கூடிய 2 வகையான முதுகுத்தண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை குறைப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி பேசி அவற்றை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையும் பற்றி நம்மிடையே கூற வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தின் பல்வேறு விதமான மானுட துயரங்களில், மானுட அவலங்களிலெல்லாம் மிகப்பெரிய அவலமாக கருதப்படுவது அகதிகளினுடைய அவலம்தான், அகதிகளுடைய துயரக்கதைகள் தான். உலகெங்கும் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு போர்களின் காரணமாக வெவ்வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அகதி வாழ்க்கை என்பது பல்வேறு நாடுகளில் அந்த நாட்டினுடைய அரசு, அந்த நாட்டினுடைய அகதிகள் தொடர்பான கொள்கை சார்ந்து பல்வேறு நிலைகளில் இருக்கின்றன. சில நாடுகளில் அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சிறந்த ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. வேறு பல நாடுகளில் அவர்களுடைய நிலை குறிப்பிடும்படியாக இல்லை என்பதை தொடர்ந்து அவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. இன்றைக்கு உலகெங்கும் அகதிகளாக வாழக்கூடிய சமூகங்களில் ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள். பெருமளவிற்கான ஈழத்தமிழர்கள் அகதிகளாக உலகெங்கும் பறந்து விரிந்து கிடக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் லட்சத்திற்கும் மேற்பட்ட இலங்கை அகதிகள், ஈழத்து அகதிகள் இங்கே நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நிலை தொடர்பாக பல்வேறு விதமான
கேள்விகள் இருக்கின்றன. அவர்களுக்கு நியாயமான அடிப்படை மனித உரிமை சார்ந்து பல வசதிகள் முறையாக கிடைக்கிறதா என்கிற கேள்விகளும் அவ்வப்போது எழத்தான் செய்கின்றன. சமீபத்தில் மதுரை அருகே உசிலம்பட்டி அருகில் அமைந்துள்ள இலங்கை அகதிகள் முகாமில் ஒருவர் உயர் அழுத்த மின்கம்பத்தின் மீது ஏறி கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலை சம்பவம் என்பது இன்றைக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய அரசு என்பது, அதனுடைய அதிகாரிகள் என்பவர்கள் அகதிகளை எவ்வளவு மோசமாக நடத்துகிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது மாதத்திற்கு 3 முறை அகதிகள் முகாம்களில் இருக்கிறார்களா என்று கணக்கெடுப்பார்கள். அப்படி எடுக்கிற கணக்கின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு உதவித்தொகைகள் வழங்கப்படும். அவர்கள் எல்லோரும் முகாம்களில் இல்லாவிட்டால் அல்லது அவர்கள் யாராவது ஒரு முறை அந்த அதிகாரிகள் முன்னால் ஆஜராக தவறிவிட்டால் அந்த அகதிகளுடைய உதவித்தொகை அந்த மாதம் நிறுத்தப்பட்டுவிடும். இது மிகவும் ஒரு அவலமான ஒரு துயரமான நிலை என்று சொல்லலாம். இந்த தற்கொலை செய்து கொண்ட இந்த ராஜேந்திரன் என்கிற அந்த அகதி, அவருடைய மகன் அவர் மருத்துவமனையில் இரத்த கசிவு நோயின் காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிகாரிகள் இங்கே கணக்கெடுப்பிற்காக வருகிற போது அவருடைய மகன் இல்லை என்றதும், அவருடைய மகன் இல்லை என்று அவர்கள் குறிப்பில் எழுதுகிறார்கள். ஆனால் அவர் சொல்கிறார், இல்லை, என்னுடைய மகன் மருத்துவமனையில் இருக்கிறார், அவரை எப்படி இங்கே உங்கள் முன்னால் ஆஜர்படுத்த முடியும் என்று கேட்கிற போது அதிகாரிகள் அதை பொருட்படுத்த மறுக்கிறார்கள். இதனால் மனமுடைந்த அவர் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்து, இந்த உலகத்தில் எங்களுடைய நிலையை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று மின்கம்பத்தின் மீது ஏறி கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி, ஒரு கொடூரமான ஒரு அதிகாரிகள் செய்த செயலினால் அந்த அகதி தன்னுடைய இன்னுயிரை இங்கு மாய்த்து கொண்டிருக்கக்கூடிய அவலக்காட்சியை நாம் பார்க்கிறோம். இது உண்மையிலேயே அகதிகள் தொடர்பாக நாம் மிகுந்த கவலையுடன் அக்கறையுடன் பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு செய்தித்தாளில் அந்த இலங்கை அகதிகள் அவர்கள் பேட்டி கொடுக்கிற போது, சென்ற ஆட்சி இருந்தபோது, திமுக ஆட்சி இருந்தபோது எங்களுக்கு வருடா வருடம் புதிய பாய், தலையணைகள், படுக்கை விரிப்புகள் போன்ற பல புதிய விஷயங்கள் கொடுப்பார்கள். ஆனால் இந்த ஆட்சி வந்த இந்த 5 ஆண்டு காலத்தில் அதெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன என்பதை சொல்கிறார். ஆக ஏதோ இலங்கை தமிழர்களுக்காக மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு கொடுப்பது போன்ற, ஈழத்தமிழர்களுக்காக உருகுவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜெயலலிதாவினுடைய அரசு என்பது எப்படி ஈழத்தமிழ் அகதிகளை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த தற்கொலையும் அதையொட்டி வெளியே வரக்கூடிய பல செய்திகளும் நமக்கு காட்டுகின்றன. இன்றைக்கு ஈழத்தமிழ் அகதிகள் ஒரு 2ஆம் கட்ட நிலையில் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு புதிய வாய்ப்புகளை தேடிச் செல்வதற்காக கள்ளத்தோணிகளில் அவர்கள் செல்கிற போது பாதுகாப்பு படையினரால் பிடிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். வேறு சிலர் படகுகள் கவிழ்ந்து நடுக்கடலிலேயே உயிரிழக்கக்கூடிய ஒரு அவலத்தையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டாலும் அங்கே வேலைவாய்ப்புகள் கிடைக்காமல், இங்கு தன்னுடைய நாட்டிற்கும் திரும்பி போக முடியாமல், இங்கும் அகதிகளாக மறுபடி வர முடியாமல் அவர்கள் விசாவில் இங்கு வந்து அகதி முகாமிலேயே தங்கியிருக்கக்கூடிய ஒரு அவலக்காட்சியையும் பார்க்க முடிகிறது. ஆக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈழத்து அகதிகளும் கூட அவர்களுக்கு பல சமயங்களில் உள்ளூரில் வேலை கிடைப்பதில்லை. அதனால் அவர்கள் சற்று நீண்ட தூரத்திற்கு சென்று வேலை செய்துவிட்டு வர வேண்டியிருக்கிறது. அப்பொழுது அதிகாரிகள் கணக்கெடுப்பிற்கோ சோதனைக்கோ வருகிற போது அவர்களால் முறையாக ஆஜராக முடிவதில்லை. பல சமயங்களில் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு கூட இங்கு வேலை கிடைப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் நாம் அவர்களுடைய இந்த நிலை என்பது அவர்கள் எந்த நாட்டிற்கும் சொந்தமற்றவர்களாக, தங்களுக்கென்று ஒரு நாடு இல்லாதவர்களாக பரிதவிக்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கிறது. அதனால்தான் இலங்கை அகதிகளுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் நீண்ட காலமாக முன்வைத்து வருகிறோம். இதன் மூலமாக அவர்களுக்கு இலங்கையிலும் இந்தியாவிலுமாக இரட்டை குடியுரிமை இருக்கிற போது இந்தியாவில் அவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு, வேலைக்கு செல்வதற்கு, பிற விஷயங்கள் செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஈழத்தமிழர்கள் அடைந்த இன்னல்களுக்கு அது ஒரு நிவாரணமாக இருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக நாம் தொடர்ந்து அவர்களை வதை முகாம்கள் போன்று இது போன்ற அகதி முகாம்களில் வைத்து அடைத்து வைப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? அகதி முகாம்களுடைய நிலை என்பது மேலும் மேலும் மோசமடைந்து வருகிறது என்பதற்காக அந்த அகதி முகாம்களில் இருந்தவர்கள் சமீபத்தில் நடத்திய பல உண்ணாவிரதங்கள் கூட மிக முக்கியமான ஒரு உதாரணங்கள் என்று சொல்லலாம். அதாவது அவர்களுடைய நடமாட்ட சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது, அவர்கள் தொடர்ந்து கடுமையாக கண்காணிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதற்கான தேவையெல்லாம் இன்றைக்கு முடிந்து போய்விட்டது. ஒரு காலத்தில்
அவர்கள் விடுதலை புலிகளுக்கு உதவி செய்வார்கள் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் அல்லது வேறு சில அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டால் கூட இன்றைக்கு இலங்கையில் போர் முற்றாக முடிந்துவிட்ட நிலையில் போராட்டங்கள் முற்றாக இன்றைக்கு அழிக்கப்பட்டு விட்ட ஒரு நிலையில் ஈழத்தமிழர்களை இன்னும் இந்த ஈழத்தமிழ் அகதிகளை சந்தேக கண்ணோடு மத்திய அரசு பார்ப்பது என்பது மாநில அரசும் அதற்கு உடந்தையாக இருப்பது என்பதும் எந்த விதத்திலும் நியாயமற்ற ஒன்று என்று நான் நினைக்கிறேன். மாறாக நாம் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. பிரான்ஸ் போன்ற நாடுகள் எப்படி அகதிகளை நடத்துகின்றன, கனடா போன்ற நாடுகள் எப்படி அகதிகளை நடத்துகின்றன, அவர்களுக்கு சிறந்த உதவித்தொகைகளை வழங்குகிறார்கள், சிறந்த இருப்பிடங்களை வழங்குகிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இப்படியாக பலவிதமான உதவிகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு அகதிகளினுடைய துயரம் என்பது துடைக்கப்பட வேண்டும் என சர்வதேச சமூகம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்த ஈழத்தமிழர்களுக்கு அவருடைய அகதி வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை நாம் செய்வது மிக மிக முக்கியம். அவருடைய அவலங்கள் துடைக்கப்பட வேண்டும். அவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு, கல்வி கற்பதற்கு, அவர்கள் சிறந்த வீடுகளில் வசிப்பதற்கு அரசு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும். அந்த இலங்கை தமிழர்களுடைய அகதிகளை துடைக்கப்படுவதன் மூலமாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அவலத்திலிருந்து இங்கும் வந்து அவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நிவாரணம் அளிப்பது மட்டுமல்ல, அகதிகளினுடைய மானுட கௌரவத்தை காப்பது என்பது சர்வதேச அளவிலான மனித உரிமை கோட்பாடுகளின் பால்பட்ட ஒரு விஷயம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஈழத்தமிழ் அகதிகளுடைய துயரங்கள் துடைக்கப்பட வேண்டும். இதுபோன்ற தற்கொலைகள், பல உண்ணாவிரத போராட்டங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் நிகழக்கூடாது. அதற்கேற்ற கொள்கை முடிவுகள் வகுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது என்பது அவருடைய எதிர்கால நலன்களுக்கான ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து எந்த பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த நாடக கலைஞர் திரு PR துரை. நாடகக்கலை அப்படின்னா இதோட ஆரம்பம் என்ன, அந்த காலகட்டத்தில் நாடகக்கலைக்கு எவ்வளோ தூரம் வரவேற்பு இருந்தது, இவருடைய முதல் நாடகம் அரங்கேற்றம் எப்போ, யார் மூலமாக ஆரம்பமானது, இப்படின்னு நாடகக்கலை சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு மூத்த நாடக கலைஞராக முதல்ல உங்களை நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம் சார். நாடக கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் இந்த கலைத்துறையில் உங்களோட பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாடகம் வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களோட தான் போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு 40, 50, 60கள் வரைக்கும் இருந்த நாடகம் அப்படிங்கிறது அது ஒரு தனி அத்தியாயம். அதுக்கப்புறம் பல தொய்வுகள், பல ஊடகங்களோட வரவுனால அதோட மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் இப்போ மறுபடியும் நாடகக்கலைக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு நம்ம சொல்றதை பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல நாடகங்கள் பார்க்கவும் மக்கள் விருப்பப்படுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மூத்த நாடக கலைஞரா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கலை எப்படி இருந்தது, உங்களுடைய முதல் அரங்கேற்றம் அப்படின்னா எது மூலமா ஆரம்பிச்சது? ஏன்னா அதை பத்தி பேசும்போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோட வசனத்துல, அவரோட படைப்பிலேயே நீங்க வந்து நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கீங்க. அந்த அனுபவம் இருந்திருக்கு. தேவி நாடக சபை மூலமா தான் பராசக்தி அப்படின்ற அந்த ஒரு நாடகமே அரங்கேற்றம் ஆயிருக்கு. அப்படின்னும் போது அதிலிருந்து வந்தவர் அப்படிங்கிற முறையில இந்த துறை சார்ந்த பல அனுபவங்கள், பல மூத்த அறிஞர்களோட நெருங்கி பழகின ஒரு அனுபவம் இப்படி நிறைய ஏற்பட்டிருக்கலாம். இந்த துறை சார்ந்த உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்க நேரிலோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும். நிச்சயம். முதல்ல இந்த நாடக கலையை பத்தின ஒரு புரிதல் அப்படின்னு வரும்போது இதோட வரலாறு பத்தி சொல்லுங்க சார். ஒரு 50, 60களில் 40லேருந்து 60 வரைக்கும் ஒரு கோலோச்சி இருந்த காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாடக கலையை. உங்களுடைய பார்வையில நாடக கலையோட வரலாறு பத்தி சொல்லுங்க. என்னுடைய நாடகக்கலை வரலாறு வந்து 1955 ஆரம்பம். அந்த 5 ஆரம்பம் 1955 கூட மனோகரா திரைப்படம் வந்ததற்கு பிறகு தான் எனக்கே நாடகம்னா என்னன்னு தெரியும், சினிமானா என்னன்னு தெரியும். ஏன்னா நான் இப்போ ஒரு 7 வயசு பையன். ஆனால் எனக்கு வந்து மனோகரா படத்தை 10 தடவை பார்த்ததனுடைய விளைவு நான் நடிகனானேன். காரணம், நடிகர் திலகத்தினுடைய நடிப்பும் கலைஞர் அவர்களுடைய வசனமும் என்னை ஈர்த்திருக்கு 7 வயசுலேயே. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் நடிகனாகணுங்கிற ஒரு ஆசைப்பட்டேன்.
அது மட்டுமல்ல, என்னுடைய ஃபேமிலி ஒரு சாதாரண ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் இதெல்லாம் தெரியவே தெரியாது. அதுலேயும் முக்கியமாக நான் எதுலேயும் நம்பர் ஒன்றா இருக்கணும்னு நினைப்பேன். அதனால் பள்ளிக்கூட படிப்பையும் ஒன்றாவதோடு நிறுத்திட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், எங்களுக்கு சொந்த ஊர் தாராபுரம், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் மனோகரா திரைப்படத்தில் வில்லனாக நடித்த எஸ்.ஏ. நடராஜன் வீடு. நான் மனோகராவை 15 தடவை பார்த்ததுனால அந்த வசனங்கள்லாம் அப்படியே அத்துப்படி. அப்போ அந்த வசனங்களை நான் பேசி பள்ளிக்கூடத்து பசங்கக்கிட்ட, வாத்தியார்கிட்ட எல்லாத்தையுமே நடித்து காமிப்பேன். அப்போ அவங்கெல்லாம் சாதாரணமாக வந்து அதை பார்க்கல, ஒரு வித்தியாசமாக தான் பார்த்தாங்க. இந்த வயசில் இவன் இதை போய் பாடம் பண்ணியிருக்கானே, படிக்காமல் எதுக்குன்னு வேறு யோஜனை. இப்போ ஒரு நாள் நான் வந்து எங்கள் வாத்தியார் கேட்டார். எங்கள் வாத்தியார் எங்கள் வீட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற வழக்கம். அவர் வந்து சொன்னார் எங்கள் அம்மாக்கிட்ட, உங்கள் வீட்டில் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், இருந்தாலும் வாத்தியாருங்கிற முறையில் ஒரு விஷயத்தை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அவனுக்கு படிப்பு வரல, தயவு செஞ்சு அவனை நடிக்க அனுப்பிடுங்க. நாளைக்கு வந்து ஒருவேளை பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் தரலைனாலும் பரவாயில்ல, இந்த கம்ப்ளைண்ட்டை நான் சொல்லாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த நிலைமையில் நான் எஸ்.ஏ. நடராஜன் வீட்டுக்கு போய் நான் வந்து மனோகரா படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆக்ட் பண்ணுற மாதிரி அந்த வசனத்தை நான் அப்படியே பேசுகிறேன், நீங்கள் அதை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு அபிப்பிராயம் சொல்லுங்க. பக்கத்து வீடு தான், அதனால் பேசினார். பேசி முடித்ததும் அப்போ தான், மனோகரா உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா, திருத்திக் கொள்ளவும் தயவு செய்து, அழைத்து வரவில்லை இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். ஸோ இந்த தமிழ் டைலாக்கெல்லாம் அப்போவே ஆணிவேர் மாதிரி அப்படியே அமைஞ்சதுனால எஸ்.ஏ. நடராஜன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு 2 பக்கமும் 3 பக்கமும் அந்த டைலாக் பேசி முடித்த உடனே ஒன்றுமே சொல்லலை. அவர்கிட்ட எந்த விதமான ரிப்ளையும் வரல. நானும் யோஜனை பண்ணேன், ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. கடைசியில் சொன்னார், நீ சிவாஜி மாதிரி பேசுகிறது மட்டும் இல்லைடா, அவர் மாதிரி நடிக்கவும் செய்கிற, நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போ என்னுடைய சிஸ்டர் பக்கத்து வீட்டிலேருந்து ஓடி வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு தரன்னு இழுத்துட்டு போனாங்க. எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நான் நடிகனாக எஸ்.ஏ. நடராஜன்கிட்ட என்னுடைய பரிணாமங்களை காமிச்சிட்டு இருக்கும்போது தான் என் மதர் டெத்து. ஸோ அந்த சூழ்நிலையில் நான் நடிகனாக உருவானேன். என்னுடைய தாய் தகப்பனாருக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் என்னுடைய மூத்த சகோதரர் தமிழ்மணிங்கிறவர், அவரும் பாடலாம் எழுதுவார். அவர் என்னுடைய விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு என்னை தேவி நாடக சபாங்கிற ஒரு ஸ்தாபனத்தில் சேர்த்தார் 1957. அப்போ கலைஞர் எழுதின ஒரே முத்தம்ங்கிற நாடகம்தான் நான் முதலில் நடித்த நாடகம். அதில் காமெடி பகுதியில் என்னை நடிக்க வச்சாங்க. அந்த படம் தான் பின்னால் குறவஞ்சின்னு வந்தது, சினிமாவாக வந்தது. ஆனால் அந்த தேவி நாடக சபா ட்ரூப்பில் இவர் எழுதின பராசக்தி நாடகம் கொடிகட்டி பறந்தது. ஏன்னா அங்கே தான் அரங்கேற்றமே. அந்த பராசக்தி நாடகத்தில் ஏ.கே. வீராசாமிங்கிற ஒரு ஆம்பளை தான் ஸ்ரீபார்ட்டு போட்டார், கல்யாணி வேஷத்தை, கதாநாயகி. சாமிக்கண்ணுங்கிறவர் குணசேகரன் வேஷம், நடிகர் திலகம் நடித்த நாடகம். ஸோ அது எத்தனை நாடகம், ஒரு நாளைக்கு 3 ஷோலாம் நடக்கும் பராசக்தி. காலையில் எல்லாம் கிடையாது, மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி, கம்ப்ளீட்டாக தேட்டரெல்லாம் வெளிச்சம் இல்லாமல் எல்லாம் அடைச்சிருவாங்க ஓலை வச்சு. ஸோ அந்த காலத்திலேயே 3 நாடகம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரே முத்தம், மந்திரி குமாரி எல்லாம் இவர் எழுதின படைப்புகள் அங்கே தான் அரங்கேற்றமாச்சு. அது மட்டும் இல்லை, ஏ.பி. நாகராஜன் எழுதின நால்வர், எம்.எஸ். சோழமலை எழுதின நீதிபதி, காமு ஷரீப் எழுதின பெண் தெய்வம், இப்படி நூற்றுக்கணக்கான நாடகங்கள் அங்கே அரங்கேற்றமாச்சு. அந்த நாடக சபாவில் நான் சேர்ந்த உடனே எங்கள் முதலாளி என்னை பாட சொன்னார். பாடும்போது நான் சொன்னேன், எனக்கு பாட்டு அவ்வளோவா தெரியாது, என்ன தெரிஞ்ச வரைக்கும் பாடுனார். ஏன்னா பாட தெரியலன்னா கம்பெனியில் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த காலத்து ரூல்ஸ் அது, பாய்ஸ் கம்பெனின்னா. இப்போ கூட நீங்கள் ஸ்பெஷல் நாடகத்தில் போய் பாட தெரியலன்னு சொன்னால் போன்றுவாங்க வெளியே. பாடி தெரிஞ்சால் தான் ஸ்பெஷல் நாடகம், இல்லைன்னா பாட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாடக கம்பெனியில் நான் சேர்ந்து எங்கள் முதலாளி தேவி நாடக சபா முதலாளி K.N. ரத்னம்னு எனக்கு முதல் குரு அவர் தான். அவர் வந்து சொன்னார், இவனை ஒரு பெரிய நகைச்சுவை நடிகனாக்கி காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணலீலாங்கிற ட்ராமாவில் என்னை விகடராமன்கிற பாத்திரத்தை செய்ய வச்சு எங்கே போனாலும் மாட்டு வண்டியில், அப்புறம் வந்து போஸ்டர் அடித்து நோட்டீஸ் அடித்து எல்லாம் வந்து பி.ஆர். துரையினுடைய விகடராமன் நகைச்சுவை நடிப்பை காண தவறாதீர்கள் அப்படின்னு போஸ்டர்லாம் போட்டுவாங்க. எனக்கு அந்த நாடகம் முடிஞ்ச உடனேயே எல்லா நாடகத்திலையும் நகைச்சுவை பாத்திரம் தான். நான் நகைச்சுவை பாத்திரத்தில் நடிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு அந்த காலத்திலேயே பொன்னாடையெல்லாம் விழும். அப்புறம் வெள்ளி பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, வெள்ளி கப்பல்லாம் கொண்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் எங்கே ஏது எனக்கு அதெல்லாம் வாங்கக்கூடிய வயசு கூட இல்லை, எனக்கு எதுக்கு தராங்கன்னு கூட தெரியாது. ஸோ அந்த கலையில் அந்த கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அங்கே நாடகங்கள் நான் ஆக்ட் பண்ணேன். அதில் வந்து மந்திரி குமாரி கலைஞர் எழுதின நாடகம்,
அதுதான் பின்னால் படமாச்சு, எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணி. அதற்கு பிறகு நால்வர், அதுவும் படமாச்சு. முதலாளி, அது ரா வெங்கடாஜலம் எடுத்த படம், அவர் அந்த டைரக்ஷனில் அந்த படம் வந்தது. ஸோ எல்லாமே தேவி நாடக சபாவில் அரங்கேற்றமான படங்கள். கோபாலகிருஷ்ணன் எழுதி தபால்காரன் தங்கின்னு ஒன்று வந்தது, அது போஸ்ட்மேன் அப்படின்னு நாங்கள் நடத்தினோம். ஸோ அங்கே எல்லா நாடகங்களுமே படமான ஒரு விஷயங்கள் தேவி நாடக சபாவில் கொடுத்தா அது படமாகுங்கிற ஒரு சரித்திரமே இருக்கும். கண்டிப்பாக சார். இப்போது 40, 50கள் எல்லாம் இப்போ நாடகம் வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு வளர்ச்சி அடைந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். பொதுவாக இதுக்கான ஒரு கதை கரு அதெல்லாம் எப்படி சார் ஒரு நாடகம் உருவாகிற விதம் பற்றி? அது வந்து நாடகங்கள் உருவாகிற கதைகள் வந்து இப்போ சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரு புக்கு வாங்கிக்கிட்டு போனாராம், சதி அனுசியான்னு. அந்த புக்கை வாங்கிக்கிட்டு போகும்போது அவர் போய் அன்னைக்கு ராத்திரியே ஃபுல்லாக படிச்சுட்டு அவர் எழுதின நாடகம், ஒரே ஒரு நாடகம் ஒரு நாள் ராத்திரியில் எழுதியிருக்கார். அந்த ராத்திரி ஒரு எழுதப்பட்ட நாடகங்கள் 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கக்கூடிய நாடகம், 100 பாடல்களோட அபிமன்யு சுந்தரி அப்படின்னு ஒரு நாடகம். அதில் தான் டி.கே. சண்முகம் வந்து கதாநாயகனாக ஆக்ட் பண்ணி அபிமன்யுவாக அவர் நடிக்கிறத பார்த்து ஜனங்களுடைய கைதட்டல்கள். அந்த காலத்தில் உங்களுக்கு எழுதுறதுக்கு ஆளுகள் முன் வந்தாங்க, யாரும் வந்து திணிக்கலை, எழுதணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க நிறைய பேர். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருந்தாங்க. ஆனால் சங்கரதாஸ் சுவாமிகள் காலத்துக்கு முன்னாடி ஒரு கூத்துக்கலைகள் இருந்தது, ஒரு அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு பாவை கூத்துன்னு ஒரு கலை இருந்தது, அப்புறம் பொம்மலாட்டம்னு இருந்தது. ஸோ படிப்படியாக தான் முன்னேறிச்சு ஒவ்வொரு கலைகளும். ஆனால் இந்த பாவை கூத்தில் வந்து கீழே நின்னே ப்ராமிட் பண்ணுவாங்க அந்த டைலாகை இவன் சொல்ல, ஏன்னா பெட்ரூமாஸ் லைட்டில் பண்ணுறது அது, அந்த வெளிச்சத்தில் ஜனங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்போவே அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. பாவை கூத்துக்கு அப்புறம் தான் பொம்மலாட்டம் வந்தது. பொம்மலாட்டத்தில் அது நூல் கட்டி இது பண்ணுறது. ஸோ அப்படி ஒரு கலை, இதெல்லாம் துண்டு துண்டாக இருக்கக்கூடிய இந்த கலைகளை எல்லாம் ஒன்று சேர்த்த பெருமை சங்கரதாஸ் சுவாமிகளை தான் செய்யணும். ஏன்னா இந்த மாதிரி நாடகங்கள் விட்டு நீங்கள் பார்க்குறத விட ஒரு கோர்வையாக ஒரு நாடகமாக எழுதி காமிச்சாத்தான் அது நல்லபடியாக ஜனங்களுக்கு போய் சேரும், மெசேஜும் கன்வே ஆகும்னு சொல்லி நாடகத்திற்கு ஒரு முக்கியமான நல்ல வடிவம் கொடுத்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள், அது மறுக்கவே முடியாது. அந்த அபிமன்யு சுந்தரி நாடகம் வந்து ஒரே நாள் ராத்திரியில் யார் எழுத முடியும்? ஒரு பக்கம் எழுத முடியுமா காப்பி எடுக்க? அவர் 400 பக்கம் எழுதியிருக்கார் ஒரே நாள் நைட். அது பெரிய சாதனை. அவர் வந்து யமன் வேஷம் போடும்போது தான் ஒரு பெண் பயந்து போயிட்டாளாம் அவரை பார்த்து. ஸோ அன்னையிலேருந்து அவர் அப்படி ஒரு தோற்றம் உள்ள அந்த வேஷத்தை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய புராண காவியங்கள்லாம் எழுதினார். அதனால தான் இந்த நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய நாடகங்கள் அவர் மூலமாக கிடைச்சது. கண்டிப்பாக சார். தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேசும்போது அவருடைய வசனங்களுக்கு என்றைக்குமே ஒரு முக்கியத்துவம் நிச்சயம் ஒவ்வொரு கதை நாடகங்களையும். இன்னைக்கு படமாக பார்க்கும்போது இங்கே இருக்கிற தலைமுறையெல்லாம் அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கும் ஒரு நடிகனாக வரணும்னு நினைக்கிறவங்க பராசக்தி வசனத்தை பேசாமல் இருக்கிறதே இல்லை. மனோகரா அதெல்லாம் இப்பயும் நம்ம கேட்குறோம். பல வருடங்கள் தாண்டியும் இன்னும் அதெல்லாம் நிலைச்சிருக்கு அப்படின்னும் போது அது ஒரு நாடகமாக உருவான நேரத்தில் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க, அந்த வசனங்களை பேசி நடிச்சிருக்கீங்க. ஒரு நாடகமாக அது ஒரு மேடை ஏறும்போது அப்போ என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இருந்தது? அது எனக்கு இளவயது, அதாவது 7 வயதில் வந்து இந்த மாதிரி வேஷங்கள் எல்லாம் நான் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் அந்த மனோகராவோ அல்லது மந்திரிகுமாரியோ அல்லது அதற்கு பிறகு ஒரு 40 வருஷம் கழித்து அவர் எழுதின வெள்ளிக்கிழமை நாடகமோ எல்லாமே பவர்ஃபுல் டயலாக், எந்த வகையிலும் மாற்று குறையாத தங்கம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் தான் அவர் எழுதினது. அதில் வந்து பராசக்தி நாடகத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. அந்த என்ன விசேஷம்னு சொன்னால், அது திரைப்படமானதுக்கு அப்புறமும் நாடகம் நிறைய நடந்தது. மப்சல்லாம் இன்றைக்கும் பராசக்தின்னு சொன்னால் நிறைய நாடகங்கள் நடக்கும். அதில் ஒரு டைலாக்கு கூட பராசக்தியில் இதில் வந்து ஒரே முத்தம்னு ஒரு நாடகம், அதுதான் பின்னால் குறவஞ்சின்னு படமாக வந்தது. அதில் வந்து சித்ரா ஒய்ஃப்கிட்ட சொல்லுவார் வில்லன், சரியான துரோகம் செய்து விட்டாய், சிங்கத்தின் குகைக்குள்ளேயே சதி நடந்திருக்கிறது, சதியை நடத்தியவள் என் மனைவி அப்படின்னு சொன்னோன்னே, நானா, ஏன் உனக்கு சந்தேகமாக இருக்கிறதா? இவர் எழுதின டைலாக் அப்படின்னு, நான் ஒன்றும் அறியாதவள், நான் ஒரு அப்பாவி, பேசாதே, கணவனின் அதாவது ரோகம் பிடித்த கணவனின் மோகம் தீர்ப்பதற்காக அவனை தாசி வீட்டிற்கு அழைத்து சென்ற நலாயினி எங்கே, நாகசர்ப்பத்திலும் கொடிய நீ எங்கே, இப்படிலாம் அவர் அன்னைக்கு அந்த காலகட்டத்திலே எழுதியிருக்கார். இது ஒரே முத்தம் நாடகத்தில் வந்திருக்கு. விபீஷணனாக ஆக்ட் பண்ணவர் அவர் வில்லன். ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் நாடகத்தில் எவ்வளோ டைலாக் பேசினாலும் அந்த ஜனங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதற்கப்புறம் வெள்ளிக்கிழமை நாடகத்தில்
ஜி சவுந்தரா தான் ஆக்ட் பண்ணாங்க. அதில் வந்து அவள் அபின் கடத்திட்டான்னு சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ணுவாங்க போலீஸ். அப்போ அவள் சொல்லுவாள், ஐயா நான் ஒரு பாவமும் அறியாதவள் ஐயா, நான் ஒரு பாவமும் அறியாதவள், என்னை நம்புங்கள், பேசாமல் பிடிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சி இழுப்பாங்க. அவன் வரமாட்டான். அப்புறம் சொல்லுவாள், வங்கக்கடலில் துயில் கொள்ளும் எங்கள் அண்ணன் கல்லறை மீது ஆணை, நான் ஒரு பாவமும் அறியாதவள் ஐயா. ஸோ அந்த டைலாக்குக்கு கிளாப்ஸ் விழும். எவ்வளோ பெரிய கிளாப்ஸ்ன்னா 2000 பேர் உட்காந்தாங்க, 2000 பேரும் கிளாப்ஸ் தட்டாங்க. அப்படி ஒரு பக்க டைலாக் அவங்க பேசுவாங்க. அதனால் டைலாக்குக்கு உயிர் உள்ளது அது. அதே மாதிரி ஓவியன்கிற நாடகம், அந்த நாடகத்தில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு டைலாக் சொல்கிறது நல்லது இல்லையா எப்போவுமே. அதில் ராஜா வந்து வேட்டைக்கு போனவர் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே வந்துடுவார். அன்றைக்கி வரல. ராணி ஜோசியனை கூப்பிட்டு கேட்டா, ஜோசியர் சொன்னார் இவ்வளோ நேரத்துக்குள்ளே வரலைன்னா அநேகமாக ராஜா செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு கொண்டு போய் பாம்பு புத்தில் கையை கொடுத்துருவா ராணி. உடனே இறந்து கீழே விழும்போது ராஜா வந்து இறங்குவான். இது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட். பட் யாரோ ஒரு தவறான செய்தியை சொல்கிறாங்க. வந்து இறங்கினோடனே தகவல் எல்லாம் கேள்விப்பட்டு ஜோசியனை ஜெயிலில் போட்டுருவாங்க. உலகத்தில் உள்ள ஓவியர்களை எல்லாம் ஒன்று கூப்பிட்டு அவர் அந்த சபையில் உட்கார வச்சு, நான் என்னுடைய மனைவியினுடைய அங்க அடையாளங்களை அப்படியே வர்ணிப்பேன். அதை எந்த ஓவியன் வந்து சரியாக மனசில் வாங்கிக்கிட்டு வரைகிறானோ அவனுக்கு ஓவிய கலை மன்னன்கிற பட்டம் 10,000 ரூபாய் பொன்முடிப்பு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவார். எல்லா ஓவியர்களுக்கு முன்னால் அந்த ராஜா பேசுவார். தன்னுடைய மனைவியினுடைய அங்க அடையாளங்களை அப்படியே இருப்பார். இது வந்து கைலைராஜன் சொல்லி, இது கைலைராஜன், ஆமாம் கைலைராஜன் எழுதியிருக்காரு. ஓவியர்கள் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ராஜா வர்ணிப்பார். மாரிகாலத்து கார்மேகம் போல் கருத்து செழித்து நீண்டு வளர்ந்த கூந்தல், அவற்றுள் ஓரிரு சுருள்கள், 6ஆம் பிறை சந்திரனை ஒற்ற நெற்றியில் இளம் தென்றலால் அசைந்தாடி விளையாடும், உதயவேளை குவளை போல் நீண்டு விரிந்து மலர்ந்த மானின் மருட்சியின் குழுமை கொஞ்சம் கண்மலர்கள், அதன் இமைக்கரைகளிலே அஞ்சனம் தீட்டப்பட்ட அழகு, வெள்ளை ரோஜாவின் மொக்கு போன்ற மூக்கு, காவியகர்த்தாவுக்கு சவால் விடுப்பது போல் உபமிக்கடங்காத கவர்ச்சி மிக்க காதுகள், கொவ்வை கனியை ஒத்த செவ்விய அதரங்கள், இத்தனை அம்சங்களும் ஒருங்கே அமைய பெற்றவள் தான் என்னுடைய பட்டத்து மகிழ்ச்சி கல்பனா. ஸோ அந்த காலத்தில் இலக்கியம் அவ்வளோ அருமையாக எழுதப்பட்டது. இதை வந்து ஜலகண்டாபுரம் கண்ணன் நந்திவர்மன் நாடகத்தை எழுதினார். இவர் கைலைராஜன் ஓவியன். நிறைய நாடகங்கள் நாங்கள் சரித்திர நாடகங்களும் பண்ணுவோம். ஸோ அப்போவே நான் சின்ன பையனாக இருக்கிறதுனால இதெல்லாம் பைகாட் பண்ணது இப்போ எனக்கு சௌரியமாக இருக்கு. ஒரு காலகட்டத்தையும் நம்ம நினைவுபடுத்தும் போது சில நாடகங்கள் நம்ம மனசுலேயே அப்படியே பதிஞ்சிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பேசக்கூடியது. உங்களுடைய காலகட்டம்னா 57க்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு கூட நம்ம நினச்சி பார்த்தா ரொம்ப ஒரு புதுமையான விஷயங்களை நாடகத்தில் புகுத்திருப்பாங்கன்னா என்ன மாதிரியான கருத்துக்கள் நாடகங்களை சொல்லுவீங்க? நான் வந்து அந்த காலகட்டங்களில் உள்ள நாடகங்கள்லேயே நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, நான் வந்து ராமாயணம் ஆக்ட் பண்ணும்போது எங்களுக்கு பாத பூஜையை செஞ்சாங்க அந்த ஊர் ஜனங்க. அதாவது ராமலட்சுமணரா 2 குழந்தைங்க நடிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் தான் அந்த பாத பூஜை செஞ்சு அவங்க வீட்டில் எங்களுக்கு ராமலட்சுமணருக்கு சாப்பாடு. அப்படி ஒரு 10 வீட்டில் எல்லாம் பண்ணோம் சாப்பாடு. ஸோ அந்த காலகட்டங்களில் ரசனை எல்லா காலகட்டங்கள்லேயும் இருந்தது. அந்த ஈர்ப்பு இருந்தால் தான் நடிப்பு வரும், வசனங்களும் வரும். நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாடம் பண்ணி வச்சதே ஒரு அந்த காலகட்டத்தில் அது தேடி வச்சதை இன்றைக்கி உபயோகப்படுது எனக்கு நல்லாவே. ஸோ அந்த பாத பூஜை பண்ணும்போது ராமலட்சுமணராகவே நாங்கள் ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அது மட்டுமல்ல, நாடக நடிகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆள் பாராட்டினா அன்றைக்கி சாப்பாடு அதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்காது. ஸோ அந்த பாராட்டு வந்து எங்களுக்கு 1958 கிடச்சிது. நான் இப்போ 8 வயசு. அதில் வந்து பாட்டாளி பெற்ற பையன்களின்னு சொல்லி இரண்யன் ஒருத்தர் எழுதியிருந்தார். அந்த நாடகத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பார்க்க வந்திருந்தார். அது எதுக்காக அவர் பார்க்க வந்திருந்தாருன்னா, நாங்கள் ட்ராமா கம்பெனியில் 60 பேர், 60 பேரும் மழை சீசன் வந்தால் பட்னி, சாப்பாடே கிடையாது. அது நாட் 1 or 2 days, ஒரு மாதம் கூட இருக்கலாம் பட்னி. ஸோ கடைசி நிலைமை கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. அந்த நிலைமைக்கு வரும்போது தான் சிஎன்ஏட்ட போய் சொல்லி, சிஎன்ஏ நான் வந்து தலைமை தாங்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைமை தாங்க நாடகத்துக்கு வந்திருந்தார். அந்த நாடகம் நான் நடக்கும்போது எனக்கு அதில் வேஷம் இல்லை. அப்போது ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. டிக்கெட்டு எக்கச்சக்கமாக 20,000க்கு டிக்கெட் விற்றுருக்கு. அதான் 58. எங்கள் முதலாளி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார், இவ்வளோ விற்றுருக்குன்னா. அப்போ நான் அந்த ட்ராமாவில் நடிக்கலைன்னு எப்படியோ ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நான் அப்போ வந்து முதல் தர நகைச்சுவை நடிகன். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த பையன் நடிக்கலையாமே, நம்ம எதுக்கு நாடகத்துக்கு பார்க்கணும், ஸ்பீக்கரில் கேட்டுருக்கோம் அண்ணா பேச அப்படின்னு டிக்கெட்டை ரீஃபண்ட் வாங்க ஆரம்பித்தான்.
அது பெரிய இதாகி போய் உங்கள் அபிமான நட்சத்திரம் துரை இந்த நாடகத்தில் ஒரு ஐயர் வேஷத்தில் நடிக்கிறார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோன்னே ஜனங்கள்லாம் மறுபடியும் டிக்கெட் வாங்கி உள்ளே வந்தாங்க. நான் மேடையில் ஒரு விசிறி வச்சுக்கிட்டு ஒரு ஐயர் வேஷத்தில் வந்தோடனே பயங்கர கிளாப்ஸ், சிரிப்பும் கிளாப்ஸ். ஏன்னா நகைச்சுவை நடிகன். ஒரு நாகேஷ் வந்தால், ஒரு என்எஸ்கே வந்தால் எவ்வளவு கிளாப்ஸ் விழுமோ அவ்வளவு கிளாப்ஸ். எனக்கு அதெல்லாம் எதுக்கு அடிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியாது, சின்ன வயசு. அண்ணா அந்த மேடையில் பேசும்போது ஒரு பேப்பர்னு ஒருத்தன் வித்துட்டு வருவான். அவங்ககிட்ட நான் கேட்குற மாதிரி ஒரு வசனம், ஏண்டா அம்பி என்னடா பேப்பர் வச்சுருக்கேன், ஹிண்டு, தினமணி, சுதேசமித்திரன்னு பேப்பர். ஏண்டா திராவிட நாடு இல்லையா அப்படிமா, அது அண்ணாவுடைய பத்திரிக்கை. ஸோ அதை சொன்ன உடனே அது ஒரு 5 நிமிஷம் கிளாப்ஸ். அண்ணா தலைமை தாங்கி பேசும்போது சொன்னார், இந்த பையன் வந்த உடனே கிளாப்ஸும் சிரிப்பும் அடங்கவே இல்லை. அதனால் இந்த கம்பெனியில் இந்த பையன் ஒரு பெரிய நகைச்சுவை நடிகனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த வரவேற்பு இருந்திருக்காது. அதற்கு பிறகு திராவிட நாடு இருக்கான்னு அந்த பையன் கேட்டது, அந்த கிளாப்ஸ் அவனுக்கு இல்லை எனக்குன்னார். அவங்க சொந்த இது பரிணாமங்களை சொல்லித்தானே. ஸோ முதல்ல நான் அண்ணா கிட்ட தான் அந்த பாராட்டு வாங்கினேன். அதற்கு பிறகு அந்த நாடக கம்பெனியிலேருந்து சென்னையில் சினிமாவில் நடிக்கணுங்கிற எண்ணத்தோட மெட்ராஸுக்கு வந்தபோது நான் மயிலாப்பூரில் தான் முதல்ல தங்கினேன். அப்போ எனக்கு அறிமுகமானவர் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திற்கு வசனம் எழுதின எஸ்டி சுந்தரம் அவர்கள். அவர் அந்த நேரம் 1962 சைனா, இந்திய சைனா யுத்தம் வந்த நேரம். அவருக்கு நான் அறிமுகமானேன். நான் நடித்தேன். என் நடிப்பை பார்த்துட்டு, பிரமோதன்டா சிவாஜி மாதிரி ஆக்ட் பண்ணுறான் என் பையன், இவனை சரியாக யூஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு ஓரங்க நாடகம் ஒன்று எழுதினார். அந்த சைனா வார மெயினாக வச்சு சிங்கநாதம் கேட்குது அப்படின்னு ஒரு நாடகம், 20 நிமிஷம். அப்போ அந்த காலத்தில் இது மாதிரி மேடையிலலாம் நடிக்க முடியாது, ஸ்கிட்டு தானே அது. அதனால் என்ன பண்ணால் தமிழ் தேசிய கட்சின்னு ஈவிகே சம்பத் ஆரம்பிச்சிருந்தார் ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய மீட்டிங்கில் எல்லாம் இந்த ஓரங்க நாடகம் நடக்கும். அப்படி ஒரு 40 நாடகம் நடந்தது. அந்த நாடகத்தில் இந்திய சோல்ஜர் ஒருத்தன் மற்ற வீரர்களுக்கெல்லாம் வீரமூட்டக்கூடிய ஒரு விஷயத்தை அவன் பேசுகிறான். அதுதான் இப்போ நான் பேச போகிறேன், பாருங்கள். புண்ணிய பாரத நாட்டின் பாதுகாப்பிற்கு ஆபத்து வந்து விட்டது. படையெடுத்து விட்டான் சீனன். என்ன துணிச்சல், எத்தனை இருமாப்பு! புறப்படுங்கள் தோழர்களே, புதைத்திடுங்கள் எதிரியை. 1000லும் சாவு, 100லும் சாவு. வீரனுக்கு ஒரு முறைதான் மரணம். சீனன் பறக்கும் புழுவானால் நாம் பாயும் கருடனாவோம். புண்ணிய பாரத நாட்டின் பாதுகாப்பிற்கு ஆபத்து வந்து விட்டது. படையெடுத்து விட்டான். அவன் பாம்பென்றால் நாம் குமரும் கோடையடியாவோம். எரிமலை நமது படை, எதிரிகள் ஈய பொடிகள். எல்லை காக்கும் படைகளுக்கு எல்லை என்று உதவுவோம். மலை காக்கும் வீரர்களுக்கு மலைமலையாய் உதவுவோம். வெல்லும் வீரப்படை வெற்றி நடை எதரட்டும். வானதிர முழங்கட்டும், வெற்றி முரசு ஒலிக்கட்டும். நமது வெற்றி கொடியின் நிழலில் தான் உலக சமாதானத்தின் தலைவிதி நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதோ அந்த நாள் வந்துவிட்டது. புறப்படுங்கள், வந்தே மாதரம். இது 14 பக்கம். இது நான் ஷார்ட்டாக பேசினேன். நிறைய 14 பக்கத்தை பேசுறதுன்னா அதுக்கு தான் சரியாக இருக்கும் நேரம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த நாடகம் 40-50 நாடகம் நான் நடித்தேன். இது அப்படியே திரைப்படமாச்சு, ஒரு டாக்குமெண்ட்ரியாக. அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து அது டாக்குமெண்ட்ரி படமாக எடுத்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி படத்தில் நான் நடித்த ரோலை சிவாஜி ஆக்ட் பண்ணார். அப்போ இவர் சிவாஜிக்கு முன்னாடி அந்த ரோலை பண்ணியிருக்காருங்கிற பெருமை எனக்கு இன்றைக்கி இருக்குது. நிச்சயமாக சார். நாடகத்துறை அதோட வளர்ச்சி அதெல்லாம் பேசும்போது ஒரு காலகட்டத்தில் திரைப்படம் இதோட ஆதிக்கம் வந்தோடனே ஒரு தொய்வு ஏற்பட்டதுன்னு தான் சொல்லலாம் இல்லைங்களா? அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு சார்? பொதுவாக நாடகத்துக்கு தொய்வு கிடையாது. ஒரு ஸ்பெஷல் நாடகம், டிஃப்ரெண்ட்டு கலைகள்லாம் இருக்குது. அதனால் இது இல்லைன்னா அது இல்லைன்னா இதுன்னு போயிட்டு இருந்தாங்க. திரைப்படத்தில் தான் அந்த சூழ்நிலையெல்லாம் வந்தது. நினச்ச உடனே போய் திரைப்படத்துலலாம் அப்போ ஆக்ட் பண்ண முடியாது. அது 10 நாள் இருந்தாகணும், வெயிட் பண்ணி ஆகணும், யாரையாவது சிபாரிசு பிடிச்சாகணும். சினிமாவில் நடிக்கிறது அந்த காலத்துலலாம் சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அந்த காலகட்டத்தில் எனக்கே ஒரு பயமாக இருந்தது, தெரியாமல் வந்துட்டோமோன்ட்டு. ஏன்னா ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் வராது. ஸோ நான் அந்த காலகட்டத்தில் சகஸ்ரநாமம் நாடக குழுவில் எஸ்டி சுந்தரம் இந்த சிங்கநாதம் கேட்குது எழுதினார். இவர் மூலமாக நான் சைவா ஸ்டேஜுங்கிற ஒரு ஸ்தாபனத்தில் சகஸ்ரநாமம்ங்கிற ஒரு நடிகருடைய குழுவில் சேர்ந்தேன். அங்கே தான் பாஞ்சாலி சபதம், அப்புறம் பதச்சோறு, குயில் பாட்டு பாரதியார் எழுதினது, தேரோட்டி மகன், 4 வேலி நிலம், வடிவேல் வாத்தியார், எல்லா நாடகங்களும் அங்கே தான் அரங்கேற்றமாச்சு. அவருடைய முதல் நாடகம் சேவா ஸ்டேஜில் 1952 ஆரம்பிச்சது. அந்த 52 அவர் ரவீந்திரநாத் டாகூருடைய தி விஷன் அப்படிங்கிற நாவலை தமிழில் ராஜாமணிங்கிற ஒரு மொழிபெயர்த்து கண்கள்னு பேர் வச்சோம். அது நாடகமாச்சு, அதுவே திரைப்படமாச்சு. அந்த திரைப்படத்தில் நாடகத்திலேயே சகஸ்ரநாமம் கூட சேர்ந்து நடிகர் திலகம் நடித்தார். அதற்கு பிறகு இருளும் ஒளியும்னு ஒரு நாடகம் நடந்தது
சேவா ஸ்டேஜ். அதுலேயும் நடிகர் திலகம் பங்கு பெற்றார். அதற்கு பிறகு வந்த வானவில்ங்கிற நாடகத்தில் தான் முதல்ல ரோலிங் ஸ்டேஜ் முறையை அறிமுகப்படுத்தினார் சகஸ்ரநாமம். அதுக்கு ஆர்ட் டைரக்டராக இருந்தவர் கலாசாகரம் ராஜகோபால். அவர் இப்போ இல்லை. ஸோ அதுக்கு பிறகு தான் அந்த காலகட்டம் பார்த்து தான் சரஸ்வதியின் சபதத்தில் ரோலிங் ஸ்டேஜ் முறை பண்ணி பார்க்கலாமேன்னு சார் பண்ணார். ஸோ எல்லோரும் பண்ண முடியல, அது அவர் மட்டும் பண்ணார். அந்த காலகட்டங்களில் ஆர்எஸ் மனோகர், டிஎஸ் சேஷாத்ரி, நம்ம செந்தாமரை, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் அவருடைய ட்ரூப்பு, இப்படி பலவிதமான குழுக்கள், ஒரு டாமினேஷன் இருந்தது. அதாவது பொற்காலம்னு சொன்னால் அதுதான். அந்த பொற்காலத்தில் நான் இருந்தேன். அதுலேயும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதில் ஒரு குறிப்பாக ரவீந்திர கலாட்சேத்ராவில் பெங்களூரில் பாஞ்சாலி சபதம் நடந்தது. அந்த பாஞ்சாலி சபதம் சகஸ்ரநாமத்தோட ட்ராமா. அவர் தான் தர்மரா ஆக்ட் பண்ணுவார். அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ரவீந்திர கலாட்சேத்ராவில் ஒரு ரூல் இருக்குது, 6:45 பெல் அடித்தாச்சுன்னா யாரையும் உள்ள விடக்கூடாது, அப்புறம் வெளியும் விட மாட்டாங்க. நாடகம் முடிஞ்சால் வருவாங்க. இன் பிட்வீன் கிளாப்ஸ் கூடாது, கைதட்டு கூடாது, உள்ள யார் என்ன நடித்தாலும் கைதட்டக்கூடாது, இப்படிலாம் ஒரு ரூல் இருந்தது. அப்போது ஒரு ஃபோன் வந்தது அவருக்கு நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி பீஷ்மராக ஆக்ட் பண்ணுறவர் மெட்ராஸ்லேருந்து புறப்பட முடியல அப்படின்னு. சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார். என்னை கூப்பிட்டார். இன்றைக்கி நீ தான் பீஷ்மர்னா. 14 வயசுங்க எனக்கு. ஏன்னா நான் ப்ராம்ப்டர், அதனால் இவனால் பண்ண முடியும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள். இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், பெரிய நடிகர் கூடலாம் ஆக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பேப்பரில் வசனத்தை எழுதி வச்சுக்கிட்டு மடியில் வச்சுட்டேன். அது ஹிஸ்டாரிக்கல் காஸ்டியூம்ஸு. கொஞ்சம் நேரம் எடுத்து போய் பார்த்தா வேர்வையில் அப்படியெல்லாம் நனைஞ்சு போயிருக்கேன். எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. இருந்தாலும் தைரியத்தில் அந்த ஒரு பாஞ்சாலி சபதத்தில் பாரதியாருடைய கதையை பேசினேன். அதில் பாஞ்சாலி நியாயம் கேட்குறான். என்னை இப்படி அவமானப்படுத்த பார்க்குறாங்களே எல்லாரும், இதுக்கு நீங்களாம் நியாயம் பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கவிதையாகவே பாரதியார் எழுதினார். மந்தாகினியால் மைந்தா மல்லோர் தீந்தோள் வீட்டுப்பனே இந்த மானமடிதலும் காண்பீரோ, இந்த மானமடிதலும் காண்பீரோ அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடித்து கேட்பா பாஞ்சாலி. அப்போ பீஷ்மர் முள்ள எந்திரிச்சு, நாங்கள்லாம் துரியோதனாதியர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், அதனால் இங்கே சாஸ்திர சம்பிரதாயத்தை பற்றியெல்லாம் என்னால் பேச முடியாது அப்படிங்கிறத கவிதை வடிவில் சொல்லுவார். பெண்ணே தையலே சூதாடி நின்னை யுதித்திரனே தோற்றுவிட்டான், வாதாடி நீ அவன் தன் செய்கை மறுக்கின்றாய், சூதிலே வல்லான் சகுனி தன் தொழில் வலியால் மாதரசே நின்னுடைய மன்னவனை வீழ்த்தி விட்டான், மன்றிதனில் உன்னை ஒரு பந்தயமாக வைத்ததே குற்றம் என்று சொல்லுகின்றாய் கோமகடே, பண்டையுக வேத முனிவர் விதிப்படி நீ சொல்வது நீதம் எனக்கூடும், நெடுங்கால செய்தியது, ஆணோடு பெண் முற்றும் நிகர் என அந்நாளில் பேணி வந்தார், பின்னாளில் பெயர்ந்து போய் இப்போதைய நூல்களினை எண்ணுங்கால் ஆடவர்க்கு ஒப்பில்லை மாந்தர், ஒருவன் தன் தாரத்தை விற்றிடலாம், தானம் என பேற்றுவர்க்கு தந்திடலாம், முற்றிலும் விலங்கு முறை என்று வேறில்லை, தன்னை அடிமை என விற்ற பின்னும் தர்மன் நின்னை அடிமை என விற்பதற்கு நீதமுண்டு, தீங்கு தடுக்கும் திறமிலே தீங்கு தடுக்கும் திறமிலே சொல்ல. அது நியாயம் பேச முடியாது, உனக்காக வாதாட முடியாதுங்கிறத அப்படி ஃபுல் கவிதை. எந்த ஒரு சின்ன சென்டென்ஸ் மறந்து போனாலும் எந்த ஆர்டிஸ்ட்டும் பேச முடியாது. நான் அன்னைக்கு பேசினதை இன்றைக்கி அப்படியே பேசுகிறேன். பிகாஸ் ஃபார் தட் என்னுடைய குருநாதர் என்னை கொடுத்த ஆசை அவ்வளோதான். கண்டிப்பாக சார். ஒரு மூத்த நாடக கலைஞனா நாடகத்துறை அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி இருந்திருக்கு. ஒரு சிறுவனா 1957 ஒரு முதல் நாடகம் அப்படின்றது அரங்கேற்றம் ஆயிருக்கு அப்படின்னாலும் முன்னாடி காலத்தில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இருந்த நாடகத்துறையோட வளர்ச்சி என்ன, ஒரு சிறுவனா ஒரு முழுமையான நகைச்சுவை நடிகருக்கான அங்கீகாரம் எவ்வளோ தூரம் உங்களுடைய காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு, நாடகத்தை எல்லாரும் எவ்வளோ தூரம் மதிச்சிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை அனுபவங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்றைக்கும் நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். அனைவருக்கும் வணக்கம். இலக்கியத்தில் பண்பாட்டு துறைகளில் நாம் நிதானமாக இருப்பது மிக தேவையானது. அரசியலிலும் அந்த நிதானம் தேவை என்றாலும் சில வேளைகளில் அதிரடியாக எடுக்கிற முடிவுகள் அரசியலில் ஒரு பெரிய ஏற்றத்தை தரும். அதிரடியாக முடிவுகளை எடுக்கிற போது அதில் ஏற்றம் இறக்கம் இரண்டுமே இருக்கக்கூடும் என்றாலும் மிக உறுதியாக திட்டமிட்டு அதிரடியாக முடிவுகளை எடுத்தால் அது ஏற்றத்தை தான் தரும் என்பதற்கு இந்திய வரலாற்றிலேயே பல சான்றுகள் உண்டு. தேர்தல் காலத்தில் இந்திய தேர்தல் வரலாறு என்ற ஒரு பெரிய நூலை
சிக்ஸ்த் சென்ஸ் என்கிற சென்னை தியாகராய நகரில் இருக்கிற பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் அந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார். ஒரு பெரிய வடிவில் 600 பக்கம் என்றால் இயல்பான புத்தக வடிவில் 1200 பக்கங்கள் என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு பெரிய புத்தகத்தை முத்துக்குமார் எழுதியிருக்கிறார். 1952 தொடங்கி இன்று வரையிலுமான எல்லா தேர்தல்களை பற்றிய முதன்மையான செய்திகள், சுவையான செய்திகள் எல்லாம் அந்த புத்தகத்திலே அடங்கியிருக்கிறது. அதிலே ஒரு செய்திதான் இந்திரா காந்தி அம்மையார் அதிரடியாக நடவடிக்கை எடுத்தபோது அவருடைய அரசியல் ஏற்றம் எப்படி இருந்தது என்பதை சொல்லுகிறது. 1969ஆவது ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாருக்கும் அந்த கட்சியிலே இருந்த பெரிய தலைவர்கள் நிஜலிங்கப்பா, நம்முடைய காமராஜர் உள்ளிட்ட தலைவர்களுக்கும் இடையிலே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது எப்படி சட்டென்று இந்திரா காந்தி மேலே வந்தார் என்பதை அந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்போது குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகிர் ஹுசேன் 1969 மே மாதம் இறந்து போய்விட்டார். அந்த தருணத்தை தான் இந்திரா காந்தி அவர்கள் மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டார். அடுத்த குடியரசுத் தலைவராக சஞ்சீவ ரெட்டியை தான் அன்றைக்கு இருந்த அந்த காங்கிரஸ் பேரியக்கம் முன்மொழிந்தது. இந்திரா காந்தி அம்மையாருக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏற்கனவே துணை பிரதமராக இருக்கிற மொரார்ஜி தேசாய்க்கும் இந்திரா காந்திக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. மொரார்ஜி தேசாயை தாண்டி சில காரியங்களை இந்திரா காந்தி அம்மையாரால் செய்ய முடியவில்லை. என்ன செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்த வேளையில் ஒரு அதிரடி அரசியலை அரங்கேற்றுகிறார் என்பதுதான் அந்த பகுதி நமக்கு தருகிற ஒரு புதிய செய்தி. என்ன செய்கிறார் என்றால், சட்டென்று மொரார்ஜி தேசாய் இடத்திலே இருக்கிற அந்த நிதித்துறையை தனக்கு அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். தன்னிடம் இருந்த நிதித்துறை இப்படி சட்டென்று பறிக்கப்பட்டதில் மொரார்ஜி தேசாய்க்கு ஒரு பெரிய வருத்தம். அவர் உணர்ச்சி வயப்படுகிறவர், உடனடியாக முடிவெடுக்கிறவர், முடிவு எடுத்தால் அந்த முடிவில் பிடிவாதமாக இருக்கிறவர். ஆகையினாலே மொரார்ஜி தேசாய் அன்றைக்கு சட்டென்று எடுத்த முடிவு என்ன என்றால், என்னிடத்திலிருந்து என்னிடம் சொல்லாமல் நிதித்துறையை பறிப்பது என்றால் அது என்னை அவமானப்படுத்துவது. எனவே நான் துணை பிரதமர், நிதியமைச்சர் என்கிற எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விலகிக் கொள்கிறேன் என்று விலகல் கடிதத்தை கொடுத்தார். இந்திரா காந்தி அம்மையார் மிக்க நன்றி என்று சொல்லி அதனை வாங்கி கொண்டார். இப்போது மோதல் வெளிப்படையாக தளத்துக்கு வந்துவிட்டது. அடுத்த நிமிடமே இந்திரா காந்தி என்ன செய்தார் என்றால், 14 வங்கிகளை தேசிய உடைமையாக அறிவித்தார். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு பக்கத்திலே எதிர்ப்பு, இன்னொரு பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. ஒரு பொது உடைமை கோட்பாடு, இடதுசாரி சிந்தனையினுடைய வடிவமாக இந்திரா காந்தி திகழ்கிறார் என்று நினைக்கிற அளவுக்கு 14 வங்கிகளை அவர் தேசியமயமாக ஆக்கியதற்கு ஒரு வரவேற்பு மக்களிடத்தில் இருந்தது. மன்னர் மானியம் இனிமேல் இல்லை என்று சொன்னார். அவர் ஒரு இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளராக சட்டென்று ஒரு உருவத்தை எடுத்தார். இந்த அதிரடி அரசியல்தான் அடுத்த கட்டத்துக்கு அவரை நகர்த்தியது. இப்போது அவர்கள் வெளிப்படையாக, நிஜலிங்கப்பா, மொரார்ஜி போன்றவர்களெல்லாம் வெளிப்படையாக இந்திரா காந்தி இடத்துல இந்த நம்முடைய வேட்பாளர் சஞ்சீவ ரெட்டிக்கு நீங்கள் ஆதரவு கேட்டு அறிக்கை விட வேண்டும் என்று சொன்னபோது இந்திரா காந்தி மறுத்து விட்டார். இந்த சிக்கலை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த அம்மையார் நேரடியாகவே எதிராக போகிறார் என்பதை புரிந்து கொண்டு அன்றைக்கு எதிர்க்கட்சிகளாக இருந்த சுதந்திரா கட்சி, ஜனசங்கம் ஆகிய கட்சிகளிடத்திலே போய் சஞ்சீவ ரெட்டிக்கு அவர்கள் ஆதரவு கேட்டார்கள். அவர்களும் ஆதரவு தருவதாக ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் ஒரு சின்ன நிபந்தனையோடு. ஏற்கனவே அவர்கள் ஜிடி தேஷ்முக் என்கிறவரை தங்களினுடைய வேட்பாளராக அறிவித்திருந்தார்கள். அதற்கு பங்கமில்லாமல் நாங்கள் அவருக்குத்தான் முதல் வாக்கு அளிப்போம், எங்களின் 2வது வாக்கை வேண்டுமானால் சஞ்சீவ ரெட்டிக்கு தருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையில் மாற்று வாக்கு, 2வது வாக்கு என்கிற ஒரு முறை உண்டு, இன்றைக்கும் இருக்கிறது. அப்படி 2வது வாக்கை நாங்கள் தருகிறோம் என்று சொன்னபோது அதையும் சட்டென்று தன் கையில் இந்திரா காந்தி அம்மையார் எடுத்துக்கொண்டு, யாரெல்லாம் நமக்கு எதிர்க்கட்சிகளோ, யாரெல்லாம் நம்மோடு நேரடியாக மாறுபட்டு நிற்கிறார்களோ அவர்களிடத்திலே போய் இவர்கள் வாக்குகளை கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் காரிய கமிட்டியை உடனே கூட்டுங்கள் என்று இந்திரா காந்தி சொன்னார். முடியாது, இதற்கெல்லாம் காரிய கமிட்டியை எங்களால் கூட்ட முடியாது என்று அவர்கள் சொன்னார்கள். இதுதான் நல்ல வாய்ப்பு என்று கருதிய இந்திரா காந்தி அம்மையார் குடியரசு தேர்தலில் விவி கிரி அவர்களும் அன்றைக்கு போட்டியிட்டார். சஞ்சீவ ரெட்டி, ஜிடி தேஷ்முக், விவி கிரி என்கிற மூவரும் போட்டியிடுகிற போது
எல்லோரும் அவரவர் மனச்சாட்சிப்படி வாக்களியுங்கள் என்றார் இந்திரா காந்தி. இந்திய தேர்தல் வரலாற்றில் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி மனச்சாட்சிப்படி வாக்களிப்பது என்கிற ஒரு புதிய ஒரு வேலை திட்டம் அப்போதுதான் ஏற்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய தேர்தல்களில் கட்சிக்கு கட்டுப்பட்டு வாக்களிப்பதா மனசாட்சிப்படி வாக்களிப்பதா என்கிற விவாதங்கள் நடக்கின்றன என்றால் அந்த விவாதங்களுக்கெல்லாம் தொடக்க புள்ளியாக இருந்தது அந்த நிகழ்வு தான். எல்லோரும் அவரவர் மனசாட்சிப்படி வாக்களியுங்கள் என்று சொன்னார். அப்போதே அது புரிந்துவிட்டது அவர் வி.வி. கிரி அவர்களுக்குத்தான் வாக்களிக்க சொல்லுகிறார் என்று. வி.வி. கிரி ஓரளவுக்கு இடதுசாரி சிந்தனை உள்ளவர். அன்றைக்கு இந்திரா காந்தியாருடைய நடவடிக்கைகளெல்லாம் அப்படிப்பட்ட இடதுசாரி சிந்தனைகளோடு ஒத்துப்போயின. எனவே மிக தெளிவாக அவர் வி.வி. கிரியை தொழிற்சங்கத்தில் இருந்தவர், அவரைத்தான் அடையாளம் காட்டுகிறார் என்பது புரிந்தது. 1969 ஆகஸ்ட் மாதம் தேர்தல் நடைபெற்றது, குடியரசுத் தேர்தல். அந்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் இந்தியா முழுவதும் இருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வாக்களித்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். தமிழ்நாட்டை பொறுத்தளவு மிக தெளிவாக திராவிட முன்னேற்றக் கழகம், தலைவர் கலைஞர் தலைமையில் இயங்கிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வி.வி. கிரிக்கு ஆதரவு அளித்தது. இல்லையானால் அவர் அன்றைக்கு குடியரசுத் தலைவராக வந்திருக்க முடியாது. மிக குறைந்த வாக்குகள் வேறுபாட்டிலே தான் அவர் வெற்றி பெற்றார். வாக்குகளை எண்ணுகிற போது சஞ்சீவ ரெட்டிக்கு 4,05,000 வாக்குகளும் வி.வி. கிரிக்கு 4,20,000 வாக்குகளும் கிடைத்திருந்தன. 15,000 வாக்குகள் வேறுபாட்டிலே வி.வி. கிரி வெற்றி பெற்றார். அதுதான் வி.வி. கிரியின் வெற்றியாக இல்லாமல் இந்திய அரசியல் வரலாற்றில் இந்திரா காந்தியினுடைய வெற்றியாக மாறியது. எனவே இலக்கியத்தில் பண்பாட்டுத் துறையில் இருப்பது போல எல்லா நேரங்களிலும் அரசியலில் நிதானமாக இருக்க முடியாது. அரசியலில் எடுக்கப்படுகிற சில அதிரடி முடிவுகள் அரசியலில் ஒரு புதிய ஏற்றத்தையும் தரும். தெளிவான, திடமான, உறுதியான, உடனடியான முடிவு என்பது அரசியலில் மிக தேவையான ஒன்று என்பதை அந்த நிகழ்வு உலகுக்கு எடுத்து காட்டிற்று. நம் சுற்றுச்சூழல் செழிப்பாக இருந்தால்தான் நம் சமூகம் சிறப்பாக இருக்கும். ஆதலால் டாக்டர் வின்சென்ட் அவர்கள் இன்றைக்கு சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். மார்ச் மாதம் 21 மற்றும் 22ஆம் தேதி சுற்றுச்சூழலில் பாதுகாப்பின் முக்கிய தேதியாக நாட்களாக உலக ஐக்கிய நாடுகள் குறிப்பிட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த 2 நாட்களும் சுற்றுச்சூழலின் அந்த விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டும் என்பதோடு இல்லாமல் இந்த 2 நாட்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் உலகம் முழுவதும் அதை பற்றிய கருத்துக்கள் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால்தான் 21ஆம் தேதி வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே என்று கொண்டாடினோம். 22ஆம் தேதி வேர்ல்டு வாட்டர் டே. இது இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புக்குரியது. அதனால்தான் உலக ஐக்கிய நாடுகள் இது 2 நாட்களையும் கிட்டத்தட்ட ஒன்றுக்கொன்று தொடர்புடைய அந்த நாட்களை இதை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை நமக்கு சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு இந்த வேர்ல்ட் ஃபாரஸ்ட் டே 21ஆம் தேதி மார்ச் 21ஆம் தேதி கொண்டாடுகிற அந்த சூழ்நிலையில் உலகம் முழுவதும் அந்த ஃபாரஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த வனங்கள் எத்தகைய ஒரு உதவியை, எத்தகைய நன்மையை இந்த சுற்றுச்சூழலுக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்ப்பதோடு இல்லாமல் அவற்றை பேண வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கி பல கருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட வனங்கள் ஒரு பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நம்முடைய வனங்களினுடைய எண்ணிக்கையை அல்லது அதனுடைய சதவீதத்தை அடிப்படையாக நம்முடைய நாட்டினுடைய செழிப்பும் அல்லது வறுமையும் உருவாகியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் நம்முடைய வனங்கள் செழிப்பாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய நாடும் செழிப்பாக இருந்திருக்கிறது என்பதற்கு
பல ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால்தான் சிறப்பாக இந்தியா இந்த தினத்தை மிகவும் அருமையாக கொண்டாட வேண்டும். அதுவும் சிறப்பாக நான் ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டது போல 33 விழுக்காடுடைய நம்முடைய வனங்கள் குறைந்து வந்ததனுடைய விளைவாக எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டது. இன்றைக்கு அதனுடைய தன்மையை நம்முடைய விழிப்புணர்வு மூலம் நாம் உயர்த்திருக்கிறோம் என்ற அந்த உண்மையான சூழ்நிலையில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் நமக்கு தெளிவாக புரிகிறது. ஆனால் வனங்கள் வளர்ச்சி என்ற சூழ்நிலையில், வளர்ச்சி என்ற போர்வையில் பல நேரங்களில் நாம் வனத்தை இழந்திருக்கிறோம். ஆனால்தான் இன்றைக்கு வனங்கள் நம்முடைய மக்களுக்கு பல வகையான சேவை செய்து கொண்டிருக்கிறது. இன்று கூட நன்னீர் என்று சொல்லப்படுகிற அந்த நீர் நம்முடைய மக்களுக்கு பருகுகிற அத்தகைய உன்னதமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருப்பதற்கே காரணம் அந்த 33 விழுக்காடாக இருக்கக்கூடிய அந்த நீர் நம்முடைய வனங்களால் உற்பத்தி செய்யப்பட்டது. அதனால்தான் எங்கெங்கு வனங்கள் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் மண்ணுடைய நலம் சிறப்பாக இருக்கும். அதனால்தான் ஒரு மண்ணுடைய நலம் இல்லை வளம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அதை ஒட்டி நம்மிடம் இருக்கிற அந்த வனங்கள் அத்தகைய தன்மையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதோடு நமக்கு வேண்கிற தண்ணீரினுடைய தேவையை அது நம்முடைய மக்களுக்கு சிறப்பாக பருகுவதற்கும் அது மாதிரி விவசாயத்திற்கும் அதிகமாக தேக்கி வைத்து கொடுக்கக்கூடிய நிலத்தடி நீர் என்று சொல்கிறோம். அந்த மழை நீரை இயற்கையாகவே சேகரிக்கிற தன்மை அதுக்கு இருக்கிறது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால்தான் மலை ஓரங்களில் செல்கிற பொழுது எப்பொழுதுமே தண்ணீர் வழிந்து கொண்டிருப்பதற்கே காரணம் மழை நேரங்களில் அத்தகைய வனங்கள் அந்த தண்ணீரை சேகரித்து வைத்து கொண்டு சிறிதளவாக மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அட்சய பாத்திரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது இத்தகைய வனங்களை நாம் ஒருபொழுதும் இழப்பதற்கு ஒரு துளி கூட அந்த நினைப்பில் நாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அத்தகைய அருமையான சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பழைய காலங்களில் மக்களுடைய லைவ்லிஹுட் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கை ஆதாரமாகவே ஒரு பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாகவே இருந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அதனால் வருகிற அந்த பொருளாதார முன்னேற்றம், அதிலிருந்து கிடைக்கிற பொருள்களை மக்களுடைய தேவைக்கு ஏற்றாபோல் பெற்றுக்கொள்ளுகிற உரிமையோடு அது இருந்ததனுடைய காரணமாக இன்றைக்கு மக்கள் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கிற பொழுது மக்களுடைய தேவைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய பொருள்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன சூழல் என்றால் அங்கே ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தினால் நாம் வனங்களிலிருந்து சில பொருள்களை எடுக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இன்றைக்கி உருவாக்கி இருப்பதனால்தான் வனங்களில் இருந்து எடுக்கப்படுகிற பொருள்களுக்கு அனுமதி பெறுகிற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் மக்களுடைய வாழ்க்கை ஆதாரமாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது நம் கட்டிய கட்டடங்கள் அல்லது வீடுகள், அதுவும் பல தொழிற்சாலைகள், இதற்கெல்லாம் இது ஆதாரமாக இருந்திருக்கிறது என்பதை அதுவும் பல பாலங்கள் இன்று கூட அசைக்க முடியாத அளவிற்கு இருப்பதற்கே காரணம் அதிலிருந்து பெற்ற அந்த சூழ்நிலையில் பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது வனங்களை வாழ்த்துவதோடு இல்லாமல் அதை வளர்ப்பதற்கு நாம் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வேர்ல்ட் ஃபாரஸ்ட் டே இன்று கொண்டாடப்படுகிறது. அப்படி கொண்டாடப்படுவதன் மூலம் நம்முடைய தலைமுறைக்கு, சிறப்பாக குழந்தைகளுக்கு இந்த வனங்களுடைய அந்த தன்மையை, அந்த முக்கியத்துவத்தை நாம் சொல்லியாக வேண்டும். அடுத்து இந்த வேர்ல்ட் வாட்டர் டே மார்ச் மாதம் 22ஆம் தேதி கொண்டாடுகிறோம். இன்று கூட நன்னீருக்காக நாம் படுகிற கஷ்டங்கள் எந்த அளவிற்கு இருப்பது என்பது நமக்கு தெரியும். அந்த தினத்தை நாம் கொண்டாடுவதற்கே காரணம் நீர்நிலைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். இன்று கூட சொல்ல வேண்டுமென்றால் சென்னை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 200 நீர்நிலைகள் இருந்தது.
அதே மாதிரி நம்முடைய தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் பல நீர்நிலைகள் இருந்து நம்முடைய மக்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த நன்னீரை வழங்கி கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு 200ஆக இருந்த நீர்நிலைகள் சென்னையில் கிட்டத்தட்ட 50க்கும் குறைவாக குறைந்து வந்திருக்கிறது. அதே மாதிரி நாம் தமிழகத்தின் பல இடங்களில் பல நகரங்களுக்கு செல்கிற பொழுது நீர்நிலைகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து வந்திருப்பதனுடைய காரணமாக நாளடைவில் நன்னீருக்கு இன்றும் கஷ்டப்படுகிறோம். பல வகையில் அது கிராமத்தில் இருப்பவர்கள் நன்னீருக்கு பல சிரமங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளையாவது நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய நீர்நிலைகளை சுத்தமாக பாதுகாக்க வேண்டும். சில நேரங்களில் நீர்நிலைகளில் நம் ஏற்படுத்துகிற மாசுக்கள் அனைத்து விஷயங்களுமே அங்கே செய்யப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையெல்லாம் மாற்றி நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அந்த சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். நாம் சிறப்பாக இந்த நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்கு அந்தந்த ஊரில் இருக்க மக்கள் தங்களாலான முயற்சியை செய்கிற பொழுது தங்களுடைய நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலம் தனக்கு பெறுகிற அந்த தண்ணீரை அந்த நன்னீரை பெறுவதற்கு உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 நாட்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கிறது என்பதைப் போல அந்த நம்முடைய வனங்களையும் நம்முடைய நீர்நிலைகளையும் பாதுகாக்கிற பொழுது நம்முடைய இந்தியாவினுடைய சுற்றுச்சூழலுடைய தன்மை மேன்மைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அத்தகைய சூழ்நிலையை நாம் இந்த 2 தினங்களில் நாம் செய்வோம் என்று ஒரு உறுதி எடுக்கிற பொழுது நம்முடைய வனங்களும் நீர்நிலைகளும் வளம் பெற்று நம்முடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் என்பது நிச்சயம் உண்மை.